இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பேச வரும். ஒரு அந்த அசம்பிளியில பொதுவா எல்லா கார் தொழிற்சாலைகளையும் ஒரே இடத்துல பாகங்களை உருவாக்குவது, இந்த உதிரி பாகங்களை அசம்பிள் பண்ற வேலைகளை தான் செய்யறாங்க. இந்த அசம்பிளி ஒர்க்ல வரிசையா ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் எந்த வேலையும் செய்யாத ஒரு ரோபோவை வச்சிருக்காங்க. அதுல அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ரோபோ என்ன செய்யும்னா, அதுக்கு அப்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க அவர் வேலையை முடிச்சு அவருக்கு எவ்வளவு நேரத்துல முடிக்கணுமோ அதுல இருந்து 30 செகண்ட் லேட்டானா இதை அது பதிவு செய்யும். ஆட்டோமேட்டிக்கா பதிவு செய்யலாம். ஆனா ஒரு மனிதன் மாதிரி ஒரு தோற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு அது கேட்கும். கொடுக்கல அப்படின்னோன்னா அது ரெக்கார்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு 30 செகண்டுகள் ஒரு ஷிப்ட்ல ஒருத்தர்னால குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்ஸ்ட்ரீம்லயோ அல்லது டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவரு வாங்கணும்ல, இந்த ரோபோட்டை இருந்து வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. 3 முறை அது அப்படி பதிவு செய்யப்பட்டால் அன்றைய சம்பளத்தில் அரை நாள் சம்பளம் பிடித்தம் செய்யும். இப்படி ஏராளமா அவங்க சொல்லியிருக்கு. இதனுடைய பொருள் என்ன? இது நம்மள எத்தனை பேரு நாம இதை வாசிச்சிருப்போம் அல்லது இதை புரிஞ்சிருப்போமான்னு தெரியல. நம்முடைய அன்றாட வேலைகள் இடையில ஒரு 4 நாளைக்கு முன்னால காலையில நான் ரொம்ப வேற ஒரு ஊருக்கு போயிட்டு 3:30 மணிக்கு ட்ரெயின் கொண்டு போய் இறக்கி விட்டா நான் தூங்கிட்டு 7 மணிக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நிருபர் அவருடைய போன் வந்தது. அவர் ஒரு பெண் என்கிட்ட கேட்டாரு, சார் இந்த 12 மணி நேரம் வேலை சம்பந்தமான போராட்டம்லாம் நல்லபடியா முடிவுக்கு வந்துருச்சா சார், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா. இயல்பா நமக்கு என்ன இருக்கும், எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். ஸோ யூ ஆர் ஹாப்பி வித் இந்த இதோட மட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆழ்வார்த்தினர்ல இருந்து வருவேன். டி நகர் வழியா தானே வருவீங்க, பனகல் பார்க் வழியா வருவீங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா வருவேன். தினசரி உங்க கண்ணு முன்னால காலையில போறக்கூடிய ஆண்களும் பெண்களுக்குமாக யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த அவங்களுடைய ஐடி கார்டோட போறதை பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது லேட்டா நீங்க போகும்போது அவங்க சாரையா போறதை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நேரம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, உட்கார்றதுக்கு ஸ்டூல் கொடுத்துருக்காங்களா, சேர் கொடுத்துருக்காங்களா? நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனேன், கஸ்டமரே யாரும் இல்லை, வாடிக்கையாளர்கள் இல்லை, ஒரு பெண் உட்கார்ந்துருக்காரு. உடனே சிசிடிவியில பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு எந்திரிச்ச நிலையில எதுக்கு உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க. 12 மணி நேரமும் நின்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஏதோ போராட்டத்தை நீங்க நடத்தி முடிச்சுட்டதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கண்ணு முன்னால இப்படி நடந்துட்டு இருக்கு, நீங்க அதை பற்றி காணாம இருக்கீங்களே என்றுதான் அவர் பேசுறேன். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. 2019 டைம் யூஸ் இன் இந்தியா என்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு 2400 பக்க ரிப்போர்ட் அவைலபிள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சராசரியாக அவங்களுடைய சொன்னார்ல 8 மணி நேரம் ஓய்வு அல்லது சமூகத்தோடு, அதுல 8 மணி நேரம் இல்லை, ஒட்டுமொத்த நாளில் 10% குறைவான நேரத்தையே அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய பொருள் என்ன? நீங்க 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் அவங்க பொது வேலைகளுக்கு பயன்படுத்துவதில் குறையும் என்பதுதான் அதுல சொல்லக்கூடிய விஷயம். நீங்க சைனால 46 மணி நேரம் சராசரி வேலை நேரம், யூகேல 36 மணி நேரம், அதுதான் இருக்கிறதுலே குறைவு. ஜெர்மனிலையும் யுஎஸ்லையும் 37 மணி நேரம். ஆனா அங்கிருந்து இங்க வரக்கூடிய நிறுவனங்கள் நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க, இதெல்லாம் நான் சொல்றேன் அந்த ரிப்போர்ட்ல சராசரி வேலை நேரம் குறித்தான விஷயத்துல சீனா 46, யூகே 36, ஜெர்மனியும் யுஎஸும் 37. மோசமான நாடுகள் 5 நாடுகள் அந்த பட்டியல தான் இந்தியா. நமக்கு நம்மளோட இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காம்பியா, மங்கோலியா, மாலதீவ்ஸ், கத்தார், இந்த 5 நாடுகளும் என்ன இருக்கு, இந்த 5 அந்த நாடுகளோட சேர்ந்துதான் நாம இருக்கமே தவிர நாம இந்த வேலை நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாகத்தான். சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல
நீங்க ஆனா அதே சமயத்துல சம்பளத்துல இந்தியா எங்க இருக்கு? சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி நாடுகள்லயே நீங்க வந்து பங்களாதேஷ் தான் நமக்கு பின்னால இருக்க தவிர மீதி எல்லாம் நம்மளை விட பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. அது ஸ்ரீலங்காவா இருக்கலாம், அல்லது வந்து பாகிஸ்தானா இருக்கலாம், அல்லது வந்து மியான்மரா இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளை விட பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அது குளோபல் வேஜ் ரிப்போர்ட் 2020-21 வந்து இதையெல்லாம் ஒரு பகுதி பேசிக்கே. ஆனா இன்னொரு பகுதி இதில் பெரிய பார்வையாளராக இருக்கிறது. அல்லது இன்னும் சொல்ல போனால் நீங்க இப்ப மேதவை சொன்னீங்க, அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னு சொன்னேன். அங்க வந்து என்னன்னா சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரத்துல போக மாட்டோம், ஷிஃப்ட் தானே. வந்து உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் திட்டுவாங்க. என்ன யூனியன்ல என்ன பண்ணிருக்க, கமிட்டி மெம்பர் என்ன பண்ணிருக்க, ஆபீஸ் வேலர் என்ன பண்ணிருக்க, பெட்ரோல் விலை கூடி போச்சு, ஏன்டா வந்து இன்னும் மேனேஜ்மெண்ட் பேசல அலவன்ஸை கூட்டுறதுக்கு, என்ன கவர்மெண்ட் என்ன பண்றான், இப்படி பேசுவாங்க. டீ குடிக்கிற நேரத்தில் இது நடக்கும். ஒரு முறை ஒரு கோரிக்கை வச்சோம். அது என்ன, நாங்க எங்கள் விருப்பத்திற்கு நாங்க குடிச்சா என்ன, ஒரு பிளாஸ்க்கு கொடுத்துரு, டீயவோ காஃபியவோ ஊற்றி வச்சிரு, நாங்க நினைக்கிற நேரத்தில் குடிச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுச்சுன்னா, யூனியனுக்கு வர டிமாண்டினுடைய அளவு வந்து குறைஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா இந்த சோசியலைசேஷன் ஆப்சண்டா இருக்கிற காரணத்தினால் அது பிறகு நாங்கள் சொன்னோம், மேனேஜ்மெண்ட் தான் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டோம். பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து என்னது, அது உரிமை இல்லை. உரிமை என்கிற பெயரில் நீங்க உரிமைகளுக்கு போராடுவதற்கான வாய்ப்பை மறுதளிப்பது. அப்ப இந்த விஷயங்கள் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில சில பேர் கொஞ்சம் லேட்டா போகலாம், கூட கொஞ்சம் நேரம் பின்னால வேலை பார்த்துக்கிட்டா போதும், விரும்பின நேரத்துல டீ குடிச்சுக்கலாம், அந்த நேரத்துல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன போனஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? இல்லையே, எங்களுக்கு போனஸ் வந்து காஸ்ட் கம்பெனிலேயே அடக்கம். சரி, போனஸுக்கான போராட்டம் என்பது எதோடு சேர்ந்து நடக்கும் அப்படின்னா ஒரு யூனியனைசேஷன் அது நடக்கும். ஒரே நேரத்தில் சேர்றவருக்கு இது ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை ஒரு பகுதி பேசிக்கொண்டே இருக்கு. நீங்க இன்கிரிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கா? ஐடி இண்டஸ்ட்ரியில இல்ல, எம்என்சில இல்ல, இந்தியாவில் கூட சில கம்பெனிகள்ல முயற்சி பண்றாங்க. முன்னால என்ன நடக்கும், இயர்லி இன்கிரிமெண்ட்டை அதிகப்படுத்தணும்னா எல்லாரும் சேர்ந்து சண்டை போடும். இப்ப என்ன இருக்கும், நானும் இவரும் வேலை பார்க்குறோம்னா இவருக்கு சோம்பலாம போயிட்டா எனக்கு சந்தோஷம், ஏன்னா இவருடைய அவுட்புட் கம்மியாகும். எனக்கும் மூலதனத்துக்குமான போராட்டம் என்பதை எனக்கும் இன்னொரு ஒர்க்கருக்கும் சக ஒர்க்கருக்குமான போராட்டமாக அது திசை திருப்பி விடுது. காஸ்ட் டு த கம்பெனியில டிராவலிங் அலவன்ஸ் இன்க்ளூட். எனவே நான் என்ன கேட்க முடியாது, பெட்ரோல் விலை உயர்ந்து போச்சுன்னு சொன்னா எனக்கு அதிகப்படுத்தி கொடு என்று நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த காஸ்ட் டு த கம்பெனியில் வந்துச்சு. ஹச்ஆர்ஏ உயர்ந்து போனா நான் கேட்க மாட்டேன், அது காஸ்ட் டு த கம்பெனியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப என்ன பிரச்சனைனா, இது வந்து யூனியனை சாவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக என்னது அது 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 தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது என்பதை பார்க்கணும். இப்படி பல வகைகளையும் அவங்க பண்றாங்க. தோழர் ரொம்ப சொன்னார், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட். அதுதான் அந்த 4 தொகுப்பு. அந்த 4 தொகுப்புலையும் ஆரம்பத்தில் அது வரும்போது டெய்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லை, வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவுன்னு கிடையாது, பீரியட் ஆஃப் ஒர்க் எவ்வளவுன்னு கிடையாது, இன்டர்வல்ஸ் ஃபார் ரெஸ்ட் அதை பத்தி எந்த மென்ஷனும் இல்லை, ஓவர் டைம் டியூட்டி என்னங்கிறது இல்லை. அதே போல ஸ்பிளிட் ஓவர் ஹவர்ஸ், அது 10.5 மணி நேரத்துக்குள் 8 மணி நேரம் வேலை. இப்ப சில இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்துல 8 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது. இப்ப நர்சஸ் இருக்காங்க, காலையில வருவாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, காலையில பேஷண்ட் வர்றது, நார்மலா வருவாங்க, காலையில வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க. இந்த 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 ஸ்பிளிட் ஓவர் எவ்வளவு டயத்துல இருக்கணும்? பழைய இதுல வந்து 10.5 மணி நேரம், அந்த கோட்ல எதுவும் இல்லை, இது எதை பற்றியும் எதுவும் இல்லை. பிறகு சண்டை போட்ட பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, முழுமையாக மாற்றம். இந்த லேபர் கோடு வரும்போது எத்தனை பேர் சண்டை போடுறாங்க? ஒரு பகுதி சண்டை போட்டு, ஆனால் இதை பற்றியான எந்த இதுவும் இல்லாம வந்து ஒரு பகுதி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது, மூலதனம் இப்ப என்ன கேட்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கை வைக்கணும்னு வருது. அதுலதான் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கொண்டு வந்த
இந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, வாபஸ் வாங்கின சட்ட திருத்தம், இது